வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சிம்பிளான ட்ரெடிஷ்னலான ஒரு சமையல் தான் பார்க்க போறோம். கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். சாம்பார்லயே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் சீசனா இருக்கிறதுனால வெல்லம் சேர்த்து இனிப்பான மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கோம். சாம்பாருக்கு இந்த மாங்காய் பச்சடி செம காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு சைடிஷா நல்ல ஒரு இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல், தேங்காய்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு திருப்தியா ஃபீல் பண்ற லஞ்ச் மெனு தான் இது. சமைக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை குக்கர்ல சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 5-6 வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்க்கிறேன். இதுல ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் 2 கீரண்ட பச்சை மிளகாவும் சேர்க்கிறேன். கூடவே 15 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் 2ல இருந்து 3 நிமிஷம் போல வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. பருப்பு வேக வைக்கும் போது நீங்க சேர்த்தாலும் இப்ப சேர்த்தா இன்னுமே நல்லா இருக்கும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து இதுல 2.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, இத வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை, லைட்டா வதக்கினா போதும். சாம்பார்ல சேர்க்கறதுக்கு 7 பீஸ் முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் கேரட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய நீங்க 2 சைடும் லைட்டா இந்த மாதிரி கீறிக்கங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச சாம்பார் காய்களை சேர்க்கிறேன். மசாலால பரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்திருக்கிற அந்த காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. பருப்போட சேர்ந்து காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். பருப்போட சேர்ந்து காய்கள்லாம் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து சாம்பார் இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கணும். அப்பதான் புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நீங்க உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா மட்டும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்த கொத்தமல்லி தலையோட வாசனை எல்லாம் சாம்பார்ல நல்லா இறங்கு வாசனையா இருக்கும். சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சு.
மாங்காய் ஸ்வீட் பச்சடி பண்ண போறோம். 2 மீடியம் சைஸ் மாங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸ்க்கு, ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் வந்து 2 கப் அளவுக்கு இருக்கு. இந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்ப 3 நிமிஷம் போல வதங்கி இருக்கு. இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்க்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால இந்த அளவு மிளகாய் தூள் சரியா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் அகலகலமா பீசஸா கட் பண்ணிருக்கேன். நீங்க இதுக்கு பதில் சதுர துண்டுகளா கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கங்க. இதுல கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். மாங்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. 5 நிமிஷத்திலேயே வேகமா வெந்துரும். இதுல 1/2 கப் அளவுக்கு கொதித்த வெல்லம் சேர்க்கிறேன். இந்த வெல்லத்துல கல்லு மண்ணு எதுவும் இல்ல, சுத்தமா இருக்கு. அதனால நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை வெல்லத்துல கல்லு மண்ணு தூசி இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கங்க. இதுக்கு 1/2 கப் வெல்லம் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இப்ப வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாங்காவோட சேர்த்து வெந்துட்டு இருக்கட்டும். வெல்லம் வந்து மாங்காவோட புளிப்புக்கு தகுந்தபடி தேவைப்படும். ஒவ்வொரு மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும், ஒவ்வொரு மாங்காய் புளிப்பு கம்மியா இருக்கும். நீங்க வந்து 1/2 கப் வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். சேர்த்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாங்காவோட சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப வெல்லத்தோட சேர்ந்து மாங்காய் நல்லா வெந்துருச்சு. சூப்பரா டேஸ்டான நம்மளுடைய மாங்காய் ஸ்வீட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் பண்றதுக்கு 1 கட்டு முருங்கைக்கீரைய கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில வாஷ் பண்ணி இந்த வடிகட்டியில போட்டு வச்சிருக்கேன். இந்த கீரையோட அளவு பாத்தீங்கன்னா 4 கைப்பிடி அளவு இருக்கும். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். இப்ப உளுந்தெல்லாம் செவந்துருச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம். பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அது வந்து 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இது கூட ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் 2 ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாவும் சேர்க்கிறேன். இது கூட 4 பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும் போது அடையாளம் பார்த்து எடுத்துடலாம். அதனாலதான் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப வெங்காயம் பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா அடுத்து கீரையோட சேர்த்து வதங்கும். இப்ப கீரையை சேர்க்கிறேன். இந்த கீரையை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீரை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா சுருங்கி குறைஞ்சு வந்துடும்.
கீரைக்கு நான் எப்போ உப்பு சேர்க்கல, பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்க போறேன். வெங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்து வதக்கணும்னா கீரை சாப்பிடும் போது இன்னுமே நல்லா சாஃப்டாவும் அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப கீரை பாத்தீங்கன்னா நல்ல அளவு குறைஞ்சே வந்திருக்கு. இதுல ஒரு கை அளவு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரை வேகும் போது மூடி போட வேண்டாம், ஓப்பன்லயே வேகட்டும். இது பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். வெந்துட்டு இருக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டு கீரை பாதி அளவுக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க அப்பப்போ. இப்ப நான் செக் பண்ணி பாக்குறேன். கீரை பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். எனக்கு இந்த கீரை பாதி அளவு வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு கீரை ரொம்ப பிஞ்சா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வெந்துரும். முத்தலா இருந்ததுன்னா வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நீங்க பாத்துக்கங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 3ல இருந்து 4 நிமிஷம் வெந்தா சரியா இருக்கும். இப்ப நம்மளுடைய முருங்கைக்கீரை கரெக்டா வெந்திருக்கு. கீரை இந்த மாதிரி கலர் மாறாம இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன். கடைசியா சீரகம் சேர்த்துக்கங்க. தாளிக்கும் போது சேர்க்கிறத விட இப்ப சேர்த்தா ரொம்ப வாசனையாவும் சுவையாவும் இருக்கும். அடுத்து தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.